அதுதான் நீங்கள் இப்படி பண்ணுறது ஒரு விதத்தில் ஒரு மாதிரி அழகாக இருக்குது தத்தா. ஏன் தாத்தா நீங்கள் பெரிய வீரனா? ரொம்ப தைரியசாலியா? அதெல்லாம் ஏதோ ஒரு என்ன சொல்லுவது, ஏதோ ஒரு அரிப்பு. அதை நான் இப்படி பண்ணுறதை விட ஜஸ்ட்டு அப்படி நான் அந்த அரிப்பை அகற்றி விட்டேன், அவ்வளவுதான். நான் வீரனும் இல்லை, சூரனும் இல்லை. என்ன தாத்தா வீரனும் இல்லை சூரியவா? இப்படி பண்ணவங்களாம் வீரம் இல்லை. கட்சியை எடுத்தவர்களெல்லாம் கசாப்புக்காரன் அல்ல. கண்ணாடி போட்டவர்களெல்லாம் கருணாநிதியும் இல்லை. என்னை இப்போ தொப்பி போட்டவர்களெல்லாம் எம்ஜி ராமச்சந்திரனும் இல்லை. தாத்தா என்ன தாத்தா நீங்கள் ஏன் தாத்தா டயர்டாகிறீங்களா? ஒரு விதத்தில் டயர்டாக தான் இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசுறதுல என்ன அதெல்லாம் மறைத்து கொண்டு ஒரு சுறுசுறுப்பாக காணப்படுகிறேன். உண்மையிலேயே சோர்வாக இருக்கிறது எனக்கு. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. உங்களை பார்த்தா நீங்கள் சோர்வாகிறன்னு சொன்னாக்கா ஏற்றுக்கொள்ள முடியாது தாத்தா. பேருக்கு தான் பெத்த பேர் இல்லை, பேருக்கு தான் உங்களுக்கு ஜாஸ்தி வயசு. ஆனால் நீங்கள் அப்படி ஒன்றும் தெரியல தாத்தா. சின்ன பையன் அம்மான்ற இப்போ மாதிரி சின்ன பையன் உங்கள்கிட்ட பிச்சை வாங்கணும். பிச்சை வாங்கணுமா கடன் வாங்கணுமா? எல்லாம் ஒன்று தான். ஓகே, நீங்கள் சொன்னீங்களே தாத்தா ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு, அதை பற்றி ஏதாவது சொல்லல தாத்தா. பாருங்கள், ஓடி விளையாடு, ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. என்ன தாத்தா? ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. என்ன சொல்கிறேன்றால், ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். சரியா தப்பா? ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஓய்ந்திருக்கக்கூடாது. அதையே அதையே தொடர்ந்து எப்போதும் ஓய்வை பெட்டிலே மற்ற ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடாது. அது உடம்புக்கு சரியில்லை. சோர்வாக இருக்கும்போது கலைபேசி ஓய்வு திட்டு கொள்ளலாம் சிறிது நேரம். அதுதான் சொல்கிறேன். நான் வளர்த்த பெட்டை கோழி இல்லை, நான் வளர்த்த ஆண் கோழி சேவல். அப்படி சொல்லுங்க தாத்தா, என்னவோ சொல்லுங்க தாத்தா, சொல்லு அப்பா, எங்கள் அப்பா மகன் சொல்லுங்க. அந்த கூட பாரு, திரும்ப கூப்பிடும் பாரு. ஓகே, இந்த மாதிரி நாம் சில சமயம், ஆமாடா ராஜா, நான் அதுதான் சொல்கிறேன். சரியாக சொல்லுது. ஓகே, சுருக்கமாக சொல்லுகிறேன். நம்ம களைப்பாக இருக்கும்போது சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஓய்ந்திருக்கல் ஆகாது. அதே மாதிரி எப்போதும் உட்காந்து பெஞ்சுக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து நாம் ஓய்வு எடுத்துக்கொண்டால் அதில் உடல் நலத்திற்கு நல்லது அல்ல. நாம் ஓய்ந்திருப்பதைப் போல நம்ம உடம்பில் இருக்கும் இரத்த ஓட்டம் அதுவும் ஓய்ந்து இருக்கலாம். சரி சரி,
அந்த இரத்த ஓட்டமும் ஓய்வு பெற்றுக்கொள்ளும். அமைதியாக நாம் உட்கார்ந்து கொண்டால் இரத்த ஓட்டம் இருக்காது. இரத்த ஓட்டம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால், சுறுசுறுப்பாக இல்லவில்லை என்றால், உடம்பிலே இரத்தம் ரத்தங்கள் என்று ஓகே இரத்த அணுக்கள் எப்படி டீட்டெயிலாக ரத்த அணுக்கள் சொன்னேனே, அதுக்கு வாவும் சொல்லுது. அந்த மாதிரி அந்த இரத்த அணுக்களும் ஓய்வு பெற்று விடும். எப்போ அது ஓய்வு பெற்றுக்கிறதோ, இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறதோ, உடல் வலி ஏற்படும். கை காலெல்லாம் நோவும், முட்டியெல்லாம் நோவும், உடம்பெல்லாம் நோகும். நோவுன்னா என்ன? ரத்த ஓட்டம் இல்லை, அதான். ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த பாகம் அமைந்து இருக்குது இல்லையா, ஒரு அசைவு இல்லாமல் அது அது வலியாக நமக்கு உணர வைக்கிறது. நாம் எழுந்து கொஞ்சம் முடிந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டு, வாக்கிங் போய்து கொண்டு, நம்ம தெளிவாக யோசித்து கொண்டு ஒரு வேலை செய்து கொண்டிருந்தால் உடல் வலியும் வராது, சோர்வும் ஓடிவிடும். யாராக சும்மா சொதாதனமாக சொல்கிறாங்களே, அது மாதிரி ஓய்வாக்கலான்னு பார்த்தா இவர் என்னென்ன பண்ணுற எக்ஸசைஸஸ் நம்ம விட்டு ஓடிவிடும். அதனால் அதை ஓட்ட வேண்டும் என்றால், உடல் வலியை நாம் ஓட்ட வேண்டும் என்றால், நாம் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், மனப்பயிற்சி செய்ய வேண்டும். எப்போதும் சுஸ்து டயர்டாகுதுன்னு அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்குமா? ஆமாம், அப்படியே உட்காந்துட்டாக்கா ரத்த ஓட்டம் இருக்காது, சோர்வாக இருக்கும், தலை கூட வேலை செய்யாது. தலை வேலை செய்தால் தான் தலையில் உள்ள மூளை வேலை செய்யாது, அதுவும் ஓய்வு பெற்றுக்கொள்ளும். அங்கிருந்து உருவாகும் எல்லா நோய்களும். அதுதான் என்ன சொல்ற நீங்களும் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. கூடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடணும். ஒரு பொம்மையை வச்சுக்கின்னு, குழந்தைய வச்சுக்கின்னு விளையாடின்னு, அதை வச்சுக்கின்னு இருக்காதுங்க. அது குழந்தை தூரம் வச்சுட்டு, பொம்மையை தூரம் வச்சுட்டு விளையாடுங்க போயிட்டு. அப்படின்னு அன்றைய கவிஞர் கண்ணதாசனாத்தை தான் இல்லை சொல்கிறாங்க இல்லை, பாரதியார் தாத்தா அவர் ஒரு விடுதலை வீரன், நம்ம சுதந்திரத்திற்காக உழைத்த முக்கியமான மனிதர்களில் ஒருவர். ஓகே.